இன்னைக்கு கார்டன் செட் பண்ண போறோம் வாங்க. இதுதான் அங்க செட் பண்ண போறோம். தோண்டிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் செடி வாங்கியிருக்கேன் அது வாங்க பார்க்கலாம். செடி வாங்கியிருக்கேன் அதை வாங்க பார்க்கலாம். நாட்டு பப்பாளி, கருவேப்பிலை, ஜாதி முல்லை, கடுகு, முருங்கைக்கீரை, பன்னீர் ரோஸ், கிராம்பு, மிளகு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்மளோட கார் செட் ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம பழைய வீடு ரெனோவேட் பண்ணதுனால அங்கே இருந்த செடி மரம் எல்லாத்தையுமே வந்து எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த பிளான்ட்டுமே இல்லை, தொட்டியில் மட்டும்தான் வச்சுருக்கோம். நிலத்தில் வச்சுருந்தது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அதனால் நம்ம ஏற்கனவே இருந்த கார் செட் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இல்லாமல் இருந்தது. ஸோ பழைய வீட்டை பிரித்து அந்த ஷீட்டு அந்த மரம்லாம் வச்சு இந்த கார் செட் ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிட்டோம், காம்பவுண்ட் மாதிரி. ஸோ அதுக்குள்ளே வந்து கேட்டும் போட்டாச்சு. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நம்ம செடி மரம் இதெல்லாம் வச்சுக்கலாம், கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இந்த இடம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நமக்கு வேணுங்கிற செடியெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், அன்றாட தேவைக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் முதல்ல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு செவ்வர்லேயே வந்துட்டு ஏற்கனவே வச்சுருந்தேன். 2 நாட்டர்லேயே ஹைப்ரிட் 2 வச்சுருந்தேன், எல்லாமே தோண்டியாச்சு. ஸோ அது வச்சுருக்கேன், முருங்கை மரம் வச்சுருக்கேன், கற்பூரவள்ளி வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஒரு 10 செடி தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஜாதி முல்லையும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது, அதையும் எடுத்தாச்சு. இப்போ அதுவும் நாற்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நாட்டு பப்பாளி அதுவும் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மரமாயிருச்சு, அதையும் தோண்ட வேண்டியதாக போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மிளகு கொடி. ஸோ கருவேப்பிலை மரமாக வந்ததுக்கப்புறமா அதுலேயே எடுத்து விட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை பக்கத்துலேயே வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிராம்பு வந்துட்டு ஒரு மரம் ஏதாவது ஒன்று நிழலுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கிராம்பு வந்து நல்லா மரமாக வளரும் அப்படின்னாங்க, நிழலுக்காக இது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சாமிக்கு அந்த மஞ்சள் கலரில் பூ மாலை கட்டுவோம் இல்லையா, அந்த பூ பேர் தெரியல. அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த பன்னீர் ரோஸ் இல்லாத வீடே இருக்காது. பட் இப்போ பார்த்திங்கன்னா இது எந்த நர்சரி போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது அந்த பழைய பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பூக்கும், அந்த ரோஸ் இன்னும் கிடைக்கவே மாட்டேங்குது. இது பார்ப்போம், இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எந்தளவுக்கு பூ பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த செட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சீட்ஸ் வந்துட்டு நிறையா வாங்கிட்டு வந்தோம். ஏற்கனவே நான் பழைய செடி வீட்டில் வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேயே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வச்சுருந்தேன், அவரைக்காய், அதுக்கப்புறம் மிளகாயும் இருந்தது. ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேங்காய் தொட்டியில் போட்டு நாற்று வர்றதுக்காக விட்டுருக்கோம். அது வந்ததுக்கப்புறமா எடுத்து நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது பார்த்திங்கன்னா விதை மல்லி வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து என்னோடய ஒரு மீன் குழம்பு பானை தான், இது மண்பானை. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராக் ஆகிருச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மல்லித்தலை வைக்கிறதுக்கு நல்லா அகலமாகவும் இருக்குங்கிறதுக்காக அதில் அளவாக சீட்ஸ் போட்டிருக்கோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டோட சீட்ஸும் வாங்கியிருக்கோம். பட் நம்ம ஏரியாவில் வருமானு தெரியல. ஸோ போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். பீன்ஸ் வந்து நான் ஏற்கனவே பிளான்ட் வச்சுருக்கிறேன். வீட்டில் அதாவது நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அதோட சீட்ஸே வந்து முத்தின சீட்ஸ் வச்சு காய வச்சு நான் போட்டு வளர்த்திருக்கேன், நல்லாவே வந்திருக்கு.
அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அதுவும் பார்ப்போம் நாற்று விடுதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கடையில் வாங்கினது தான். ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்துருக்கேன், பட் சீட்ஸ் இருக்காமல் விட்டுட்டேன், அதனால் கடையில் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், இதுவும் பார்த்திங்கன்னா 3 சீட் போடலாம் அப்படின்ட்டு. பீர்க்கங்காய்னா மிதுனோட ஃபேவரட்டான ஒரு காய்கறின்னு சொல்லலாம். வாரத்துக்கு 3 தடவையாவது எனக்கு பீர்க்கங்காய் வேணும்பான். அதனாலேயே பார்த்திங்கன்னா சரி சீட்ஸ் வாங்கிட்டு வந்து, இவ்வளோ நாள் நம்ம பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த இடம் இல்லை கொடியாக போடுற அளவுக்கு. ஆனால் இங்கே அந்த செட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பந்தல் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அது வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது வீட்டில் பார்த்திங்கன்னா தொட்டியில் வச்சுருக்கேன். இவ்வளோதான், அந்த செட்டில் அவ்வளோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா செண்பகம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே முன்னாடி வச்சுருக்குறோம். ஒரு ஷேடட் ஏரியா தான் இது. இதில் வளரும்னு சொன்னாங்க, பார்ப்போம். பாட்டில் வச்சுருக்கோம். அடுத்தது சும்மா இது அழகுக்காக ஒரு செடி, இது பேர் என்னன்னு தெரில, பட் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வல்லாரக்கீரை, அது ஒரு குட்டி பாட்டில் வச்சுருக்கோம். போதும், ஒரு 10 தலை வந்தாலும் டக்குன்னு சட்னி அரைக்கிறதுக்கு அளவாக இருக்கும்னு சொல்லி அதில் வச்சுருக்கேன். அடுத்து சம்மங்கி, இது பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த மூங்கில் மட்டும் வாங்கியிருக்கோம். இதுவும் அந்த மண்ணில் செஞ்ச ஒரு பாட்டு தான். இது டெரக்கோட்டா பாட்டு மாதிரி தான். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இன்டோரில் எனக்கு கிச்சனுக்குள்ளே ஒன்று வேணும் அப்படின்ட்டே இருந்தேன். மணி பிளான்ட் இன்னும் வாங்கலை, ஸோ அது வாங்கினாலும் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மூங்கில் பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக கட்டி விற்பாங்க இல்லையா 200 ருபீஸ்க்கு, அது மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இது 300 ருபீஸ் அந்த நாற்று மட்டுமே. ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த செடியெல்லாம் வச்சுருக்கோம், பார்ப்போம். இது வச்சதுக்கப்புறமே இந்த 2 டேஸாக நல்லா மழை, நல்லாவே பார்த்திங்கன்னா வேர் பிடிச்சிருச்சு, எதுவுமே வந்து வாடெல்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் கீரை விதைகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே போட்டுட்டு கேரட் அண்ட் பீட்ரூட்டும் வாங்கியிருக்கோம், அதோட சீட்ஸும் வந்துட்டு போடணும். ஸோ இதுக்கப்புறம் இதோட கார்டன் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.